ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தினப்படி சமையல். கார்த்திகை திருநாள் அன்று நம்ம நிறைய அகல் விளக்குகளை வீடு முழுக்க ஏற்றி வச்சு கொண்டாடியிருப்போம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பெரிய வேலையே இந்த அகல் விளக்குகளை க்ளீன் பண்ணுறது தான். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியான மெத்தடில் இந்த அகல் விளக்குகளை க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். இப்போது இந்த அகல் விளக்குகளில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிச்சம் மீதி எண்ணெயெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் திரியெல்லாம் கூட இருக்கும், மிச்சம் எரிஞ்ச திரி அதெல்லாமும் எடுத்துகிட்டு ஒரு துணியாலேயோ இல்லை நியூஸ் பேப்பராலேயோ நல்லா தொடச்சிடலாம். இதை நம்ம எல்லா அகலுக்கும் இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. திரி எல்லாத்துலேயுமேருந்து எடுத்துடலாம். அதே மாதிரி எந்த அகலில் நிறைய எண்ணெய் ஒட்டிகிட்ருக்கோ அது மட்டும் நம்ம எடுத்துட்டோன்னா பின்னாடி நமக்கு சர்ஃபோ சபீனாவோ போட்டு நம்ம தேய்க்கிற வேலை மிச்சமாகும். அதுக்காக தான் இதை செய்கிறோம் நம்ம. இப்போ இந்த அகல் விளக்குகளை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ அகல் விளக்கு இருக்கோ அது முழுகிற அளவுக்கான பாத்திரம் எடுத்து அதில் தண்ணியை ரொப்பி நல்லா கொதிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அகலாக இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா முழுகிற மாதிரி பார்த்துட்டு ஒரு தட்டு வச்சு மூடிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளோட அகல் விளக்குகள்லாம் நல்லாவே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கும். ஸோ இதை நம்ம ஜாக்கிரதையாக ஒரு இடுக்கியோ இல்லைன்னா அந்த ரோட்டி திருப்புறது இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ஒவ்வொரு அகலாக வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்டெப்பு பண்ணுறதுனால நமக்கு எண்ணெய் பிசுப்பு முன்னாடியே நிறைய அளவில் வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த தண்ணியில் எவ்வளோ எண்ணெய் பிசுப்பாக இருக்குது. இந்த பாத்திரமும் கொஞ்சம் சைட்ஸ் எல்லாம் நிறைய எண்ணெய் இருக்கும். அதனால் இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் ஒரு நல்ல தண்ணி நிறையா எடுத்து முழுகிற அளவுக்கு எடுத்துகிட்டு அதை ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா திருப்பி அந்த எண்ணெய் பிசுப்பு தண்ணியில் இறங்கிடும். இப்போ தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கும் போது ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்கள்கிட்ட சர்ஃபோ ஏரியலோ இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது லிக்விட் டிட்டர்ஜென்ட் சோப் இருந்தால் அது கூட போடலாம். அதுக்கப்புறமா நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட நிறைய அகல் விளக்கு இருந்துன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் பிழிஞ்ச அந்த லெமன் தோல் இருக்கு இல்லையா, அதை சின்னதாக கட் பண்ணி அதையும் எடுத்துக்கோங்க. இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கிங் சோடாவும் இந்த லெமன் பீசஸும் தான் இந்த மேஜிக்கை செய்ய போகிறது. நம்ம கையே தொடாமல் இத்தனை எண்ணெய் பிசுப்பும் அதை எடுத்துரும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம். இது போடுறச்சே ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க, மேலே தெளிக்கும். அதனால் ஜாக்கிரதையாக ஒன்றா 2 போட்டுட்டு நல்லா முழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தண்ணி இளம் சூட்டாக தான் இருக்கும். இப்போ திருப்பி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா தளன்னு கொதிக்கும். இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம். ஏன் இந்த ஸ்டெப்பு பண்ணுறோன்னா, நம்ம ரொம்ப ஆற விட்டுட்டு எடுத்தோன்னா திருப்பி எண்ணெயெல்லாம் அகல் விளக்கில் படிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு சூட்டாக நம்ம எடுத்தோன்னா அகலில் ஒரு துளி கூட உங்களுக்கு எண்ணெய் பிசுப்பே இருக்காது. ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். நல்லா தளன்னு கொதிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேருந்து அகல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லா அகலையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை, இதை தூக்கி போட்டுடலாம். இப்போ நம்ம அகல் விளக்குகள்லாம் நார்மல் தண்ணியில் இல்லைன்னா டேப் வாட்டரில் நம்ம அலம்பிக்கலாம். இது எதுக்குன்னா, நம்ம ஓரங்களில் கொஞ்சம் சர்ஃப் ஏதாவது ஒட்டின்னு இருக்கோம், அதுக்காக இது நம்ம சும்மா லைட்டாக அலம்பிக்க போகிறோம், அவ்வளோதான். அலம்பிட்டு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வெயிலில் ஒரு நாள் காய வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை அகல் விளக்குகள் இருந்தால் கூட நம்ம தனித்தனியாக அதை தேய்ச்சி அலம்பணும்னு அவசியமே இல்லை. இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம சேனலில் பித்தளை பாத்திரங்கள், பூஜை சாமான்கள்லாம் எவ்வளோ ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணுறது, அதே மாதிரி வெள்ளி பொருட்கள்லாம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை மாதக்கணக்கில் கருகாமல் எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை கூட போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தினப்படி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.